நம்ம சேனலில் நிறைய பேருடைய பயோகிராஃபிலாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ராதிகா அவர்களுடைய ஸ்பெஷலான ஒரு மூவியை பற்றி ஸ்பெஷலான விஷயங்கள் அண்ட் அவங்கள பற்றி ஸ்பெஷலாக ஸோ நிறைய அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ராதிகா அவர்களுடைய ஒரு படம் பார்த்திங்கன்னா February 20 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாலே ஒரு லேடிக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்குமா, பேக் ஸ்டோரி? ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி கிட்ட இருந்து இவங்களுக்கே வர மகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இண்டஸ்ட்ரிக்கே வராமல் அவங்க வழியில் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு நடிகையாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கே நம்மளுடைய சினி சமூகத்துக்கு வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் இப்போது அவங்க 48 வருஷத்துக்கு அப்புறம் 85 வயசு பெண்மணியாக நடிக்கிறாங்க. அது எந்த படம் கேட்டிங்கன்னா தாய்க்கிழவி. இந்த படம் தான் February 20 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் அவங்களுடைய லுக் அண்ட் கெட்டப் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதில் அவங்க போட்டிருக்க அந்த மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேக்கப்புங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு இவங்க நோ சொல்லிட்டாங்களாம். சரத்குமார் அவர்கள் மூலயமா தான் இந்த படத்துக்கு இவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சி திரும்பவும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு கதைக்களம் வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் கிடச்சிதான். ஆனால் அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால நோன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் அந்த படத்தில் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு ஓகே பண்ணாங்க. ஆனால் அந்த ஓகே பண்ண படத்துக்கு இவங்க பட்ட பாடு இருக்கே, இவ்வளோ கஷ்டப்படுவாங்களான்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய கதைகள் இருக்குது. ரீசெண்ட் டைமில் இவங்க ஒரு சர்ஜரிலாம் போட்டிருந்தாங்க. அதிலேருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த சர்ஜரி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக அவங்க போட்டிருந்த அந்த ஆக்சசரிஸ் இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண எல்லாமே வந்து இவங்களோட 20 கிலோ அதிகமாக. ஸோ அந்த வெயிட்டை இவங்களால தூக்கிக்கிட்டு நிற்க முடியாத காரணத்தினால அப்படியே விழுந்திருக்காங்க. விழுந்ததில் அவங்களுடைய முட்டி ரொம்பவே காயப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உடனே ஆப்ரேஷன் சென்னைக்கு போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இவங்களால படம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பாம்பேலேருந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோட தான் இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ட்ரீட்மெண்ட்டோட தான் இருப்பாங்களாம். ஆன் கேமரா வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து நார்மலாக அந்த கேரக்டருக்குள்ளே வருவாங்க. மற்றபடிலாம் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே தான் அவங்க இருப்பாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்கன்னும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பல நடிகர்கள் இப்போது அந்த மாதிரி தான், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் இப்போ எல்லாருமே ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வாய்ப்புகள் கிடைச்சாலும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவங்கள மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது. 80s வந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நிறைய சோதனை காலங்கள்லாம் கூட இருந்திருக்காம். ஜீன்ஸ் படத்தில் இவங்க நாசர் கூட ஃபைட் பண்ணும்போது வந்த ஃபோன் காலாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைமில் சூர்யா, மம்தா இவங்க 2 பேர் கூட தான் அந்த காமெடி சீன் எடுக்கும்போது அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல அப்படின்ட்டு வந்த ஃபோன் காலாக இருக்கட்டும். இருந்தாலும் அந்த காமெடி சீனே எப்படியாவது அந்த காமெடி எடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க திரும்ப போயிட்டாங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வருவேன். அப்போது திரும்பவும் அந்த ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாத காரணத்தினால இவங்க ஓகே நம்ம பண்ணலாம், பண்ணி கொடுத்துட்டு போகலான்ட்டு அந்த ஃபன்னான மொமெண்ட்டை அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே வலியோடு தான் நடித்து கொடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு ஒர்க்குன்னு வந்துட்டால் ரொம்பவே டெடிக்கேட்டிவான பர்சன். உண்மையாலே இது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா சில பேர் பர்சனலையும் ப்ரொஃபஷ்னலையும் போட்டு குழப்பிப்பாங்க. ஆனால் இவங்க 2த்தையுமே தனித்தனியாக வச்சதுனால தான் இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இவங்களுடைய ஃபஸ்ட்டு மூவியே கிழக்கே போகும் ரயில். ஸோ இந்த படத்துக்காக இவங்களுக்கு விருதுலாம் கூட கிடச்சிருக்கு, கலையரசி அப்படின்ற விருது. இந்த விருதை கலைஞர் ஐயா தான் கொடுத்தாங்களாம். ஸோ எம்ஆர் ராதா அவர்களுடைய மகள் அப்படின்னு தெரியும். இவங்க தான் மூத்த மகள். இவங்களுக்கு அப்புறம் 2 மகன்கள் இருக்காங்க, ராஜு, மோகன். அதுக்கப்புறம் நிரோஷா தான் இவங்களோட சிஸ்டர். இதெல்லாமே தெரியும். ஸோ மூத்த மகளாக அவங்களுடைய கடமையை பண்ணணுன்றதுக்காகவே இவங்க படிப்பை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க சின்ன வயசில் இருக்கும் போது எம்ஆர் ராஜா அவர்கள் செஞ்ச ஒரு தவறு இவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அதாவது பிளாட்ஃபாரத்துலலாம் இருக்க வேண்டிய சூழல், தன்னுடைய அம்மா வந்து ரொம்பவே தனிமையில் தவிச்சு நம்ம பசங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்ன்ட்டு ஸ்ரீலங்காலாம் அமைச்சிருக்காங்க. அது என்ன கதைனா, எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை ஷூட் பண்ண கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான ரீசன் என்னன்னா ராதா ரவியே ஷேர் பண்ணியிருப்பாரு.
பெற்றான் தான் பிள்ளை அப்படின்ற ஒரு படத்துக்காக ப்ரொடியூசர் வாசு அவர்கள் ரொம்பவே திணறியிருக்காரு. அந்த சமயத்தில் 1,00,000 ரூபாய் எம்.ஆர். ராதா அவர்கள் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த காசை திரும்பி கேட்கும்போது தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இல்லை நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இது செலவாச்சு அது செலவாச்சு, அதனால எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு, இந்த காசெல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் தூண்டி விட்டதுனால, வாசு அவர்கள் காசு கொடுக்காததுனால இந்த கோவத்தை எப்படி காட்டணுன்றதுக்காக காட்ட முடியாமல் எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சுட அந்த குண்டு பார்த்திங்கன்னா தொண்டைக்குழியில் போய் இறங்க அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவே ஆச்சு. இது மிகப்பெரிய கேஸ், நிறைய ப்ராப்ளமே அவங்களுடைய ஃபேமிலியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது தான் அவங்க அம்மா சரி நாடை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை ஹாஸ்டலில் போய் சேர்க்குறாங்க ஸ்ரீலங்காவில். அதுக்கப்புறம் லண்டன் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்பவே மாடர்னாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே அவங்க கிழக்கே போகும் ரயில் இந்த படம் நடிக்க வந்திருக்காங்க. இவங்க கெரியருக்கு வந்து ஒரே வருஷத்தில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த ஒரு வருஷம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடித்தப்போ இந்த ஸ்க்ரீனில் பாரதி ராஜா அவர்களை தான் ரொம்ப பாராட்டினாராம் எம்.ஆர். ராதா அவர்கள். எம்.ஆர். ராதா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அப்போ சொன்ன அந்த கருத்துக்கள் இப்போ வரைக்கும் ரொம்பவே பெரிய லெவலில் பேசப்படுது. அவர் நடித்த அந்த ரத்த கண்ணீர் படத்தில் வந்த டைலாக்ஸ்லாம் இப்போ வரைக்கும் யாராலுமே மறக்க முடியாது. உண்மையிலே செம்ம டைலாக்ஸ், பல பேருக்கும் இப்போ பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இவங்க அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்போது அவங்க அப்பா ஒரே வருடம் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா இறப்பு, அதுக்கப்புறம் அம்மா தனிமையிலே இருந்து அவங்க அம்மாவுடைய இறப்பு மர சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ யாரும் இங்கே வந்து யார் கூடயும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. தனிமை அப்படின்றது எல்லாருமே பழகிக்கணும். எல்லாத்துக்குமே தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே தான் தீர்வு இருக்குது. அதனால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாலே இவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த திருமண வாழ்க்கை தான். ஏன்னா சரத்குமார் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிற நிலையில தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்க. இந்த கார்கில் போருக்காக இவங்க பண்ணியிருந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் இவங்க 2 பேரும் ஒரு புரிதல் ஏற்பட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது என்ன காமெடி பண்ணுறீங்களான்னு இவங்க கேட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்க பல வகையில் பல இடங்கள்லேருந்து பல பக்கத்துலேருந்து இவங்களுக்கு பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய தவறான பேச்சுக்கள் எல்லாருமே கொடுத்தாங்களா. ஆனால் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இப்போ இவங்களுக்கு இன்னொரு மகன் ராகுலும் இருக்கார். அவரும் பட்டமளிப்புலாம் வாங்கினதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரத்குமார் அவர்களை நல்ல கணவர் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு நல்ல தந்தையாக இப்போ வரைக்கும் இவர் இருக்காராம். ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடாதுன்ட்டு அவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு சில அட்வைஸும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து லண்டன்லேருந்து வந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் பாரதி ராஜா அவர்கள் பார்த்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் முன்னாடி கால் போட்டு உட்காந்ததாக இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ் போட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாச்சாம். அந்த சமயத்தில் இவங்க இந்த அளவுக்குலாம் வரமாட்டாங்க, இதெல்லாம் பெரிய திமிராக இருக்குது அப்படிலாம் கூட சொன்னாங்களாம். ஆனால் இப்போ யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ இப்போது இவங்களா அவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டை இவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வெள்ளித்திரையாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் இவங்களுடைய இந்த மேரேஜ் லைஃப்பும் இதெல்லாம் என்ன ஒன்றாவா இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் 25 வருஷத்தை கடந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் மேரேஜ் லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் புரிதல். இந்த புரிதல் இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்றைக்குமே நிலைக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த புரிதலுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக விட்டு போகிறது, பிரேக்கப் இதெல்லாம் ஒன்றும் தவறான முடிவு. ஸோ ஒரு சிலர் இதையும் தாண்டி தவறான முடிவுலாம் எடுக்கிறீங்களா, அதெல்லாம் யாரும் எடுக்காதீங்க. லைஃப் ரொம்ப அழகானது. ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களே தான் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழணுன்ட்டு ரொம்ப பாசிட்டிவான வேலை சொல்லியிருக்காங்க. உண்மையாலே அவங்களோட பேச்சுக்கெல்லாம் கேட்கும்போது அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது பர்சனலாக அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ட்டு நல்லாவே புரியுது. ஸோ எல்லாருக்கு பின்னாடியும் வலி வேதனை எல்லாமே இருக்குது. நம்ம ஒருத்தங்களை பார்த்து எப்போவுமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கூடாது. அதுதான் ராதிகா அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க அவங்களா தான் இருக்காங்க. உண்மையாலே சூப்பரான ஒரு பர்சன் தான். இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. அவங்க எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த காதல் சர்ச்சைன்னு சிக்கினதே கிடையாதாம். அதுக்கு காரணம் இவங்க கூட நடிக்கிற எல்லா ஹீரோஸும் இவங்க அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ இது ரொம்பவே உண்மையாலே நல்ல விஷயந்தான். ஏன்னா அதுக்குள்ளே சிக்கிட்டாதான் அதிலேருந்து வெளியே வர ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.